Hello friends, இன்னைக்கு நம்ம 4th லெசனோட ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். First one word, in the case of non-profit organization, donation received by the organization are reflected in income and expenditure account. ஓகே, அது வந்து ரெவென்யூ நேச்சரில் இருந்துச்சுன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் காட்டுவோம். கேபிட்டல் நேச்சரில் இருந்துச்சுன்னா அது கேபிட்டல் ஃபண்டில் காட்டுவோம். Which of the following items are shown in the income and expenditure account? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெவென்யூ நேச்சரில் இருக்கிறது மட்டும்தான் காட்டுவோம். அண்ட் தென் அந்த பீரியட் ஆஃப் அக்கௌண்ட்ஸுக்கு எது ரிலேட்டடாக இருக்கோ அதை மட்டும் தான் காட்டுவோம். அதனால தான் ஆன்சர் சி, ஒன்லி ஐட்டம்ஸ் ஆஃப் ரெவென்யூ நேச்சர் pertaining to the period of accounts. received during the period of accounts கிடையாது. ஏன்னா அந்த பீரியடில் நம்ம அடுத்த வருஷத்துக்கானது கூட வாங்கியிருக்கலாம், இல்லைனா போன வருஷத்துக்கானது கூட வாங்கியிருக்கலாம். ஆனால் pertaining to the period, அந்த பீரியடுக்கு அது சம்மந்தப்பட்டதாக இருக்கணும். Next, salary debited to income and expenditure account for the year was 48,000. So, income and expenditure accountல 48,000 னு சொல்லிட்டாங்க. Outstanding salary paid in the beginning of the year வந்து 6,000 and end of the year வந்து 7,500. The amount of salary to be shown in receipts and payments account will be. So, நம்மளோட format எப்படி இருக்கும்னா, receipts and payments-லேருந்து outstanding கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங், அதாவது இயர் எண்டில் இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங்கை ஆட் பண்ணுவோம், இயர் பிகினிங்கில் இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங்கை மைனஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதுலேருந்து அப்படி பண்ணோன்னா உங்களுக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கிடைக்கும். ஸோ எங்கள் கொஷனில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் 48,000 கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம ரிவர்ஸாக பண்ணும்போது 6,000 மைனஸில் இருக்குது, ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிப்போம். 7,500 அடிஷனில் இருக்குது, அதை மைனஸ் பண்ணிப்போம். ஸோ அப்படி பண்ணோன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து 46,500 கிடைக்கும். ஸோ ஆன்சர் 46,500. எப்பயுமே ரிசிப்ட்ஸ்லேருந்து அவுட்ஸ்டாண்டிங் கரண்ட் இயர் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீவியஸ் இயரை ஆட் அண்ட் மைனஸ் பண்ணுவோம். இங்கே இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்ததுனால நம்ம ரிவர்ஸில் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following item does not match with the receipts and payment account? It is the summarized cash book. Yes, receipts and payment வந்து ஒரு summarized cash book. Transaction or recorded in the cash basis. ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸில் என்ன ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அதுதான் வந்து எழுதுவோம். இட் ரெக்கார்ட்ஸ் ரெவன்யூ டிரான்சாக்ஷன் ஒன்லி. இது ராங். ஏன்னா ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம கேபிட்டல் நேச்சர் ரெவன்யூ நேச்சர் ரெண்டுத்தையுமே சேர்த்து தான் எழுதுவோம். இட் சர்வ்ஸ் த பர்பஸ் ஆஃப் ரியல் அக்கௌண்ட். இது கரெக்டு. ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ரெக்கார்ட்ஸ் ஒன்லி ரெவன்யூ நேச்சர் ரிசிப்ட்ஸ். அது ரெவன்யூவும் நமக்கு வந்து கொடுக்கும், கேபிட்டலும் அது வந்து கொடுக்கும். ஸோ அதனால தான் இதுக்கான ஆன்சர் போத் ரெவன்யூ அண்ட் கேபிட்டல், ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ். Next வந்து 6th question, the income and expenditure account and the receipts and payment account of a local club at the end of a particular year show the following amounts. So when there were no outstanding of rent and printing charges at the beginning of the year, the difference of rupees 1,600 will be shown in the balance sheet at the end of the year as. ஆன்சர் வந்து லைபிலிட்டிஸ். எப்படி லைபிலிட்டிஸ் சொல்கிறோன்னா, உங்களுக்கு ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் 6,900 நீங்கள் பிரிண்டிங் அண்ட் சார்ஜஸ் பே பண்ணியிருக்கீங்கன்னு காட்டுறாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ஒரிஜினலாக வந்து 7,500 வந்து வருது. ஸோ மீதி இருக்கிற அந்த 600 வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர்க்கானது. ஸோ அது வந்து அவுட்ஸ்டாண்டிங் பிரிண்டிங் சார்ஜஸ். அதே மாதிரி 11,000 தான் ஒரிஜினல் பேமெண்ட் உங்களுக்கு, ஆனால் நீங்கள் பே பண்ணும்போது 12,000 பே பண்ணியிருக்கீங்க. ஸோ மீதி இருக்கிற அந்த 1,000 rupees உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர்க்கானது அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் ஆகட்டும் இல்லை அவுட்ஸ்டாண்டிங் பிரிண்டிங் சார்ஜஸ் ஆகட்டும், ரெண்டுமே நம்ம எதில் தான் காட்டுவோம்னா லைபிலிட்டிஸில் காட்டுவோம். Income statement of a charitable institution is known as income and expenditure account. So charitable institution உங்களுக்கு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அதுக்கான இன்கம் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் சொல்லுவோம். The receipts and payments account generally begins with debit balance. Receipts and payment account வந்து உங்களுக்கு ஒரு cash book and then ஒரு real account குறிக்கும். ஸோ 2 balance brought down. Debit balance தான் இருக்குமே எப்பயுமே cash bookக்கு. ஸோ அதனால் வந்து 2 balance brought down. Debit side தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். Next, true or false? Income and expenditure account is prepared by adopting accrual principle of accounting. Yes, accrual principle of accounting. இந்த கான்செப்டை வச்சு தான் income and expenditure account நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ வந்து true. Receipts and payment account is a real account. True. ஏன்னா ரியல் அக்கௌண்ட் வந்து நமக்கு டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் வந்து ரியல் அக்கௌண்ட், ஒரு அசெட் அக்கௌண்ட் மாதிரி தான் அது ட்ரீட் பண்ணுறோம். லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ இஸ் அ கேபிட்டல் நேச்சர் ரெசிப்ட். ட்ரூ. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீ ஒரு கேபிட்டல் நேச்சராக தான் நம்ம வந்து எடுப்போம்.
பேலன்ஸ் ஷீட்டில். டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் அக்ரியல் பேசிஸ் இன் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஃபால்ஸ். நம்ம அக்ரியல் பிரின்சிபல் ஆஃப் அக்கௌண்டிங் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் என்ன பேசிஸ் ஃபாலோ பண்ணுவோம்னா கேஷ் பேசிஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவோம். இந்த வருஷத்துக்கு நம்ம என்ன ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும்தான் நம்ம வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் காட்டுவோமே தவிர்த்து அக்ரியல் பேசிஸ் அடுத்த வருஷத்துக்கானது நம்ம எப்பயுமே காட்ட மாட்டோம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில். ஆனால் கான்செப்ட் வந்து நம்ம அக்ரியல் கான்செப்ட் ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் பேசிஸ் வந்து கேஷ் பேசிஸ் ஃபாலோ பண்ணுவோம். ரெவன்யூ நேச்சர் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் which relates to a particular accounting period are shown in the income and expenditure. True. Items of receipts and payments which are revenue in nature and which are related to any accounting period are shown in the income and expenditure account. False. Any accounting period இது income and expenditureல காட்ட மாட்டோம். அந்த particular period தான் காட்டுவோம். Subscription is a revenue nature receipt. True. ஸோ ஏன்னா இது வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் காட்டுவோம் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ வந்து இது ரெவன்யூ நேச்சர் தான். ஸோ அதனால தான் அது வந்து ட்ரூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லிட்டில் ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் மேக் அ மைட்டி ஓஷன். இந்த விஷயம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம 3 நாள் வந்து தொடர்ந்து ஒன் வேர்ட்ஸ் பார்க்கறதுனால நம்ம 3 நாள் புக் பேக்கில் இருக்கிற லெசன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த 10 மினிட்ஸில் நீங்கள் ஒவ்வொரு லெசன் புக் பேக்கில் ஒன் வேர்ட்ஸ் பார்க்குறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணி படிங்க. தேங்க்யூ ஸோ மச்.